நெகேமியா 1:6 சொல்லுகிறது, நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்கள். ஒருவேளை நெகேமியா ஒரு இவ்வித பாவ செயல்களில் ஈடுபடவில்லை. அது மாத்திரமல்ல, எந்த பாவங்கள் யார் செய்தாலும் அது தேவனுக்கு விரோதமான பாவங்களாகவே இருக்கின்றது. மனிதனுக்கு மனிதன் விரோதமாய் செய்கின்ற பாவமாக இருந்தாலும் அந்த மனிதனை சிருஷ்டித்த தேவனுக்கு விரோதமான பாவமாகவே அது இருக்கின்றது. இன்னும் சிலர் கேட்கின்றார்கள், நான் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவதனாலே மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கின்றது? நான் என் பாலினத்தை மாற்றிக்கொள்வதனாலே ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் ஹார்மோன்களை பயன்படுத்தி மாற்றி என்னை நான் மாற்றிக்கொள்வதிலே நான் எந்த விதத்திலே மற்றவர்களை பாதிக்கிறேன் என்றெல்லாம் அநேகர் இந்த நாட்களிலே கேள்வி கேட்கின்றார்கள். இதை அடிப்படையாக வைத்து சில நாடுகளிலே இதை சட்ட ரீதியாக அனுமதிக்கவும் செய்கின்றார்கள். ஆனால் தேவன் அமைத்த அமைப்பு ஒவ்வொன்றிற்கும் விரோதமாக மனிதர்கள் செய்கின்ற எல்லாம் தேவனுக்கு விரோதமாக செய்கின்ற பாவங்களாக இருக்கின்றது. ஒவ்வொரு முறை நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து நம்மிடத்திலே பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் இருக்கிறதா என்றை நம்மை சுய பரிசோதனை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்மை நாம் ஆராயும்படிக்கு நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 66:18 சொல்கிறது, என் இருதயத்தில், செயல்ல கூட அல்ல, இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். எனவே இருதயத்தின் நினைவுகளையும் தோற்றங்களையும் அறிகிற தேவன் நம்முடைய இருதயத்தின் சிந்தை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். தேவனுக்கு விரோதமான சிந்தை நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்க முடியாது. எனவேதான் இங்கே நெகேமியாவும் கூட தன்னுடைய ஜெபத்திற்கு ஆரம்பமாக மக்களை தன்னோடு இணைத்து கொண்டு நாங்கள் பாவம் செய்தோம் என்று பாவங்களை அறிக்கையிடுகிறதை இங்கே நாம் பார்க்கின்றோம்.